Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Wish you all the best. Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி நம்ம விசைப்படம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும் அப்படினு நியூட்டனின் இயக்க விதிகள் லெசன்ல இருந்து நம்ம தனித்த பொருளின் விசைப்படம் பார்த்துட்டு இருக்கோம். அதே கான்செப்ட் தான் வேற டயகிராம்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் சரியா, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இது M1, இது M2, இதோட இழுவிசை T, இதோட இழுவிசை நம்ம என்னன்னு சொல்லுவோம், Tன்னு சொல்லுவோம். இதில் முடுக்கம் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இதில் முடுக்கம் இந்த டைரெக்ஷனில். இப்போ இது என்னென்னு புரியுதா? இங்கே ஒரு கப்பி இருக்குது சரியா. இப்போ இந்த கப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு டயக்ராம் சரியா. இங்கே ஒரு எவ்வளோ வெயிட்டுன்னு அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நிறை கொடுத்துருவாங்க M1, இங்கே வந்து என்னது M2. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ முடுக்கம் வந்து என்ன, முடுக்கம் ஏக்கு உண்டான ஃபார்முலா. அதே மாதிரி வந்து என்னது இழு விசை, நம்ம கொடுக்குற விசையினால் ஏற்படக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ், இந்த ஏவும் டியும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் M1, இதோட கீழ் நோக்கிய ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், M1G. மேல் நோக்கிய விசை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இழு விசை. இப்போ ஆக்சிலரேஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷன் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. அதாவது F ஈக்குவல் டு MA. எஃப்ங்கிறது எவ்வளோ விசை இந்த பொருளின் மீது செயல்படுகிறது. ஒன்று கீழ் நோக்கிய விசை புவியீர்ப்பு விசை, இனி ஒன்று மேல் நோக்கிய விசை இழு விசை. அதைத்தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? அடுத்தது ரெண்டாவது டயக்ராம். ஸோ செகண்ட் டயக்ராமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, செகண்ட் டயக்ராமில் எனக்கு எப்படி இருக்குது, டயக்ராமு இப்படி இருக்குது. ஸோ செகண்ட் டயக்ராமில் இது M2 இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு என்னது T, முடுக்கம் வந்து எனக்கு எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், M2G கீழ் நோக்கி விசை இல்லையா. இப்போ நம்ம இதுக்கு விசைப்படம் எழுதும்போது இது பாசிட்டிவ். அப்போது T ஈக்குவல் டு M2A. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது இந்த டீயோட வேல்யூ நான் கொண்டு போய் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரியா. அப்போது ஸோ ஈக்குவேஷன் 2வை இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ M1G மைனஸ் T என்னது M2A ஈக்குவல் டு எனக்கு என்னது M1A. புரியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன், T வேல்யூ கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இங்கே எனக்கு என்னன்னு கிடைக்கும், M1G. அப்புறம் இந்த சைடு இருக்க இந்த மைனஸ் M2A நமக்கு என்ன ஆகிடும், இந்த சைடு போயிடுச்சுன்னா M1A ப்ளஸ் M2Aவாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ நமக்கு என்ன வேணும், ஏ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்கேயும் ஏ காமனாக இருக்கா. அப்போ ஏ எடுத்துட்டோம்னா M1 ப்ளஸ் M2. அப்போது நமக்கு ஏ வேணும் அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், அப்படியே உனக்கு கீழே வந்துடும். அப்போது டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ஈக்குவல் டு ஏ. இப்போ ஸோ இதுதான் நம்ம என்ன ஏக்கு உண்டான சமன்பாடு. ஸோ இதுதான் ஏவோட ஃபார்முலா. ஸோ இந்த இழுவிசை டயக்ராம் யூஸ் பண்ணி, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி ஏவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏவோட வேல்யூ நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சப்பின் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வி கெட், நமக்கு என்ன தெரியும், T ஈக்குவல் டு M2, ஏக்கு பதிலாக M1G டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. ஸோ அப்போ T வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும், M1 M2G டிவைடட் பை
m1 ப்ளஸ் m2. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு உண்டான ஏ அண்ட் டீயோட வேல்யூ. ஸோ இது நீ டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை படித்து அப்படியே மாஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே. இல்லை நான் கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மேலே இருக்கக்கூடியது அப்வர்ட் ஃபோர்ஸ்னு நீ நார்மலாக இந்த ஈக்குவேஷன் எடுத்து நீ இதை கண்டுபிடிச்சாலும் ஓகே. ஸோ இந்த டயக்ராம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது இன்னொரு டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி இப்படி டயக்ராம் கொடுத்துட்டு m1 m2ன்னு கேட்டாங்க அப்படின்னா இது என்னடா பெருசாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்பவும் ஈஸி. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ இந்த பிளாக் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம இதை m2ன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்னது, மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய விசை, அதே மாதிரி இது இங்கே கூடிய அதாவது நார்மல் ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது நம்ம என்னென்னு எடுப்போம், m2g sin தீட்டான்னு எடுப்போம் இல்லையா? மேலே இருக்கக்கூடியது இது வந்து என்னது நமக்கு இழுவிசை. ஸோ இது வந்து என்னது நமக்கு t. அப்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் முடுக்கம் இருக்குது. அப்போ முடுக்கம் நம்ம என்னன்னு சொல்வோம், நமக்கு F = ma நியூட்டனோட இரண்டாம் விதிப்படி 2 வகையான விசை செயல்படுது. ஒன்று வந்து என்னது m2g sin தீட்டா மைனஸ் t = m2a. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இரண்டாவது பிளாக்குக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு m1. ஓகேவா? ஸோ ஒன்றே ஒன்று மட்டும்தான், நமக்கு இந்த டைரக்ஷன் நோக்கி தான் என்ன இருக்குது, t இருக்குது இல்லையா? ஸோ இதோட ஆக்சிலரேஷனும் இந்த சைடு தான் இருக்குது, அப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ t = m1a. இதுதான் நமக்கு என்னது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், m2g sin தீட்டா மைனஸ் இந்த டீக்கு பதிலாக m1a = m2aன்னு கிடைக்கும். அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா m2g sin தீட்டா = m2a ப்ளஸ் m1aன்னு கிடைக்கும். அப்போது m2g sin தீட்டா = a இன்ட்டு என்னன்னு கிடைக்கும், m1 ப்ளஸ் m2a காமனாக இருக்கனால ஸோ m2g sin தீட்டா டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 = a. அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு தீட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ சைன் எடுக்கக்கூடாது, காசு தான் எடுக்கணும். நார்மலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது சைனாகவும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது வந்து என்னவா எடுத்துக்குவோம், நம்ம காசாகவும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஏவோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணினேன் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், t = m1 இங்கே m2g sin தீட்டா டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அப்போ நமக்கு t வேல்யூ என்னன்னு கிடைக்கும், m1 m2g sin தீட்டா டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இதுதான் நமக்கு t வேல்யூ. இந்த மாதிரி நீ ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, இந்த ஒவ்வொரு தனித்தனியாக பிளாக்கை வச்சு நீ போட்டாலுமே உனக்கு a வேல்யூ t வேல்யூ கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். கண்டிப்பாக இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் இருக்குது, அதில் a வேல்யூ t வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அந்த வேல்யூஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.